பார்ட் 2 GeoGebra Classic 5 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது நமக்கு தெரியும், இது கிராஃபிக்ஸ் வியூ, இது அல்ஜிப்ரா வியூ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டூல்ஸுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டூலை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டூலை ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள், மூவ்னு இருக்கும், மூவ் அரவுண்ட் பாயிண்ட், ஃப்ரீ ஹேண்ட் ஷேப், பென். ஸோ இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மூவ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் தொட்டு நீங்கள் நகர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிராஃபிக்ஸ் வியூ வந்து மூவ் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு டூல். ரெண்டாவது அடுத்தது ஃப்ரீ ஹேண்ட் ஷேப்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த டூலை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டு நான் அப்படியே ஒன்று கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சர்க்கிள் கிடச்சிருச்சு. அதே போல் நான் எப்படி கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு கோடு கிடச்சிருச்சு, அதாவது செக்மெண்ட். திரும்ப இப்படி கிளிக் பண்ணி நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஷேப் ஆல்மோஸ்ட் நியர்பை இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அதர்வைஸ் நமக்கு என்ன ஆகிடும்னா அது மிஸ் ஆகிடும். அதே போல் ஓப்பன் பண்ணால் அதே போல் ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்படி பாருங்க, ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. சப்போஸ் நான் எப்படி வரைகிறேன், ஸோ எந்த ஷேஃபுமே நமக்கு ப்ரெடிட் ஆகலை. சப்போஸ் நான் எப்படி வரைகிறேன், ஓகே பார்த்திங்கன்னா எலிப்ஸ்னு கிடச்சிருச்சு. இதோடைய மேத்தமெட்டிக்கல் இன்புட்டை இந்த மெனுவை நீங்கள் தொட்டு இந்த பக்கம் இழுத்து பார்த்துட்டு பாருங்கள், இங்கே ஒரு கோடு வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மூவ் டூவில் ப்ராப்பராக கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த கிராஃபிக்ஸையும் நம்ம மூவ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இடம் இருக்குது பாருங்கள், ஸோ இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது, அண்ட் இங்கே பாருங்கள் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பார் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கிள், இங்கே பாருங்கள் ஷோ ஹைடும் கூட நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள், அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்குது. அடுத்து என்ன வரைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு T1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள். அடுத்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், x², xy, y² அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஷேப்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணலாம்.